கேளில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை குரல் நமது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆனால் இன்று நான் அதை கூறுவதற்கு மிக முக்கியமான காரணம் உள்ளது. ஒரு மாணவருக்கு அழிவில்லாத செல்வத்தை தருபவர் தந்தைதான். அப்படிப்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் தந்தையான நம் முதல்வர் அவர்கள் இன்று பல்வேறான கல்வி திட்டங்களை வழங்கி மாணவர்களின் நலனுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். ஆம், ஒரு தந்தை தன் பிள்ளைக்காக அழிவில்லாத செல்வத்தை தந்து எவ்வாறாம் யோசித்து அவர்களுக்காக செயல்படுவார். அதுபோல இன்று நம் முதல்வர் அவர்கள் பெரிதும் பாராட்டுக்குரிய செயல்களை செய்து வருகின்றார். இதனால் தானோ மாணவர்கள் மட்டுமல்ல மக்களும் நம் முதல்வரை அப்பா என்று அழைக்கின்றார்கள். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா என்று. அடுத்ததாக நான் முதல்வன் திட்டத்தில் பயன்பெற்ற சென்னை சாய்ராம் பொறியியல் கல்லூரி மாணவி தனலட்சுமி அவர்களை பேச வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாணவர்களின் நெஞ்செல்லாம் நிறைந்திருக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் மதிப்பிற்குரிய ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவியர் அனைவருக்கும் எனது அன்பும் வணக்கமும். இன்று நான் பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு வெறும் பாராட்டு அல்ல. இது நம் மாநில சுயாட்சி நாயகம் நம் முதல்வர் அவர்களுக்கான ஒரு பாராட்ட வேண்டிய மிக பெரிய தருணம் இது. ஆம், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற வரிகளுக்கேற்ப சாய்ராம் கல்லூரியின் மாணவரான நான் இன்று உங்கள் அனைவரின் முன்னிலையில் நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் நம் முதல்வர் ஐயா அவர்களால் கொண்டு வரப்பட்ட கல்வி திட்டங்கள் தான். ஆம், இன்று நாம் அனைவரும் கொண்டாட இருப்பது ஒரு விழா மட்டுமல்ல, நாம் மாநில சுயாட்சி நாயகராம் முதல்வர் அவர்களின் சிந்தனை மற்றும் சாதனையை கொண்டாடும் சரித்திர நிகழ்வு. ஆம், நம் முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள் சொன்னது போல தேசிய கொடியை ஏற்றும் உரிமையானது நமது முதல்வர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அன்றே வலியுறுத்தினார். அதன் விளைவாகத்தான் 1924ஆம் ஆண்டு மத்திய அரசு முடிவெடுத்து இனி சுதந்திர தினத்தன்று மாநில முதல்வர்களே தேசிய கொடியை ஏற்றுவார்கள் என அறிவித்தது. இந்த அறிவிப்பு வெறும் அறிவிப்பாக மட்டுமல்ல, மாநிலத்தின் கௌரவத்தையும் மத்திய அரசின் முக்கியத்துவத்தையும் எடுத்து கூறுகிறது. இன்று நான் ஒரு சாதாரண எளிய குடும்பத்தின் மாணவியாக இங்கு நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் இதற்கு முக்கியமான முதல்வர் அவர்கள் ஐயா அவர்களால் எடுத்துக் கொண்டு வரப்பட்ட கல்வி திட்டங்கள் தான். ஆம், மாணவர்களின் வளர்ச்சிக்காக முதல்வர் அவர்கள் மேற்கொண்ட கல்வி திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகள் ஏராளம். அதில் சிலவற்றை இங்கு நினைவு கூற விரும்புகிறேன். நான் முதல்வன் திட்டம் என்றால் என்ன? மாணவர்கள் அனைவரையும் அவரவர் வாழ்வில் முதல்வனாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட மகத்தான திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம். 2022ஆம் ஆண்டு முதல்வர் அவர்களின் பிறந்த நாளன்று தொடங்கப்பட்ட இத்திட்டம் அன்றிலிருந்து இன்று வரை எங்கள் போன்ற மாணவர்களின் வாழ்வில் வழிகாட்டியாக இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்விக்கு செல்லும் பொழுது என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாம் என்ற பல்வேறு குழப்பங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமைந்தது இந்த மகத்தான திட்டம்தான். என் போன்ற பல்வேறு மாணவர்களின் தனித்திறன்களை கண்டறிந்து அதற்கேற்ற பயிற்சிகளை அளித்து நேர்காணலில் வெற்றிகரமாக செயல்படுவதற்கான முக்கிய பயிற்சியும் அளிக்கிறது. மேலும் இத்திட்டத்தின் கீழ் நமது முதல்வர் அவர்களால் தொடங்கப்பட்டதுதான் கல்லூரி கனவு எனும் முயற்சி. இம்முயற்சியின் மூலம் கல்வி திட்டங்கள் பல மாணவர்களின் வாழ்க்கையில் ஒளியூற்றும் நன்மையை தந்துள்ளன. மேலும் புதுமை பெண் திட்டம் என்றால் என்ன? புதுமை பெண் திட்டத்தின் மூலம் பல்வேறு பெண்கள் மாதம் 1000 ரூபாய் நிதி உதவியை பெற்று இன்று சாதனையாளர்களாக மாறியிருக்கிறார்கள். தோழி விடுதிகள் திட்டத்தின் மூலம் பெண்கள் பலரும் பயன்பெற்று வருகின்றார்கள். இவை மட்டுமா? முதல்வர் அவர்களின் பார்வை கல்வி எனும் கட்டமைப்பிற்குள் மட்டுமல்ல, அதனின் எல்லைகளை எல்லாம் தாண்டி இன்று ஐக்கிய நாடுகள் சபையின் நிலையான வளர்ச்சி இலக்குகளான 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸையும் அடிப்படையாக நிறைவேற்றுகிறது. அதில் மிக முக்கியமாக SDG கோல் நம்பர் 4 குவாலிட்டி எஜுகேஷன், தரமான கல்வி என்பதை மிகவும் அழுத்தமாக வலியுறுத்துகிறது என்று கூறினால் அது மிகையாகாது. இதில் மிகவும் சிறப்பான விஷயம் ஒன்று உள்ளது. அது என்னவென்றால் இத்தகைய வளர்ச்சி திட்டங்கள் அனைத்தும் மாணவர்கள், நகரங்கள் மற்றும் கிராமப்புற மாணவர்கள் அனைவரையும் சேர்த்து அனைவருக்கும் சரிசமமான வாய்ப்பினை அளித்துள்ளது என்றால் அது மிகவும் பாராட்டுக்குரிய செயல். ஆம், திருக்குறளில் திருவள்ளுவர் கூறியதை இங்கு நினைவு கூற விரும்புகிறேன். கேளில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இக்குறள் நமது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆனால் இன்று நான் அதை கூறுவதற்கு மிக முக்கியமான காரணம் உள்ளது.
ஒரு மாணவருக்கு அழிவில்லாத செல்வத்தை தருபவர் தந்தைதான். அப்படிப்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் தந்தையான நம் முதல்வர் அவர்கள் இன்று பல்வேறான கல்வி திட்டங்களை வழங்கி மாணவர்களின் நலனுக்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆம், ஒரு தந்தை தன் பிள்ளைக்காக அழிவில்லாத செல்வத்தை தந்து எவ்வாறெல்லாம் யோசிச்சு அவர்களுக்காக செயல்படுவார். அதுபோல இன்று நம் முதல்வர் அவர்கள் பெரிதும் பாராட்டுக்குரிய செயல்களை செய்து வருகின்றார். இதனால் தானோ மாணவர்கள் மட்டுமல்ல மக்களும் நம் முதல்வரை அப்பா என்று அழைக்கின்றார்கள். ஆம், இந்நிகழ்வின் நாயகராம் மாநில சுயாட்சி நாயகருக்கு நாம் அனைவரும் நன்றி செலுத்த வேண்டிய தருணம் இது. வாருங்கள், நாம் அனைவரும் கூறுவோம், நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா என்று. வணக்கம்.